நமஸ்காரம். கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு, பொருளாதாரம், நித்திய பண வருமானம், மேலும் பொருளாதார உயர்வு, பண முதலீடு ஸ்தானம் இன்னும் சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடத்திற்கான குரு பகவான் செவ்வாயும் சூரியனும் சேர்க்கை பெற்றாலே மிகச்சிறந்த யோகம். அதில் ராசிக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில், அதாவது கும்பராசி லக்னத்துக்கு 2இல் அமர்ந்தாலும் நல்ல பலன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசில் அமர்ந்தாலும் நல்ல விதமான யோக பலன்கள் கிடைக்கும். மேக்சிமம் இந்த சுக்கிரனும் புதனும் சேராமல் இருந்துட்டாலே நல்ல விதமான யோக பலன்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்குன்றது நிலையாக கிடைக்கும். கும்பராசிக்கு மட்டும் என்ன முக்கியமான விஷயம்னா, சுக்கிரன் உச்சம் பெற்று அங்கே குருவோடு இருந்தார்னா நிறைய விஷயங்கள் பாதகங்களில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் சுக்கிரனும் குருவும் புதனும் சேராமல் இருந்தால் மிகச்சிறந்த யோகமே, அதுவே நல்ல பலனாக இவங்களுக்கு கொடுத்துரும். மேலும் குரு ஸ்தான பலம் பெறும்போது நல்ல விதமான சந்தான பிராப்தம், பணவரவு, முதலீடு, நிலையான சேமிப்பு, தன் காலத்திற்கு பின்பு கூட பணம் தங்களிடம் சேமிப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்துரும்.